உலக மக்களே வணக்கம். இப்போ இந்த அரசியல்வாதிங்க 5 வருஷம் ஆட்சி பண்ணுறாங்க, சரிங்களா மக்களே? 4 வருஷம் முடிஞ்சா தமிழ்நாட்டில், இன்னும் 1 வருஷம் இருக்குது. இவங்க ஆட்டம் ஆரம்பித்தா எப்படின்டா, தமிழ்நாட்டுக்கு எந்த வாகனமும் ஓட்டி பணம் சம்பாதிக்க முடியாது. இங்கிட்ட ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆள் கத்துவாங்க, அங்கிட்ட ஒரு மாவட்டத்தில் அங்கிட்ட ஒரு ஆள் கத்துவாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மக்கள் கத்தேன். ஆட்டாக்காரங்க உங்களை பூரா வேற்றுவாங்க. பஸ்ஸு 40 கிலோமீட்டர் போகிற பஸ்ஸு 80 கிலோமீட்டர் சுற்றி வரணும். அப்போ அவங்களுக்கு டீசல் பாதிக்கும், நேரம் பாதிக்கும். ஒரு வருஷத்துக்கு இந்த வாகன ஓட்டிய பூரா பொதுமக்களை பூரா அவங்க ஒழுங்காக சம்பாதிக்க விட மாட்டாங்க. கேட்டால் நான் தான் தமிழ்நாட்டை வளர்த்தேன், இந்தியாவை வளர்த்தேன்டுவாங்க. எல்லாம் ஓச்சு பாருங்கள். ஆனால் எல்லா வாகன ஓட்டிக்கும் தெரியும், அரசியல் வந்துருச்சா போச்சுடா, நம்மளை இன்னும் 1 வருஷத்துக்கு ஒழுங்காக சம்பாதிக்க விட மாட்டாங்க. முதலமைச்சர் பிரதமர்லாம் யாராச்சும் கேட்க முடியுமா? தனியார் பேருந்தாக இருக்கட்டும், அரசு பேருந்தாக இருக்கட்டும், இவங்க தடுத்து நிறுத்த முடியுமா? எங்கள் தொழில் பாதிக்குது, இந்த பக்கம் வராதுன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு மனுஷனும் கத்த விடுறது இவங்க தான். கேட்டால் நான் நல்லது பண்ணேன், என்ன நல்லது பண்ணுன சொல்லு, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. செய்கிறது பூராமே தப்பு. இவங்களுக்குன்னு சொந்த புத்தி இல்லை, பழசவே பேசுவாங்க. காந்தியை பேசுவாங்க, காமராஜ் தாத்தா பேசுவாங்க, பெரியாரை பேசுவாங்க. இந்த மாதிரி பழைய ஆள் அவங்கள பேசி இவங்க நம்மளை ஏமாத்துறது. உங்கள் திறமை காட்டணுமா இல்லையா? நீ என்ன செய்ய போகிற, மக்களுக்கு என்ன செய்ய போகிற சொல்லுங்கள். அவங்க செஞ்சதை செய்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு தலைவர் பட்டம் சொல்லுங்கள்? அவங்களுக்கு தானே தலைவர் பட்டம் இருக்குன்னு. அப்புறம் காந்தி தவிர 6 பேர் பேசக்கூடாது இல்லைங்க, சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு பழைய தலைவரை இழுக்கிறீங்க? உங்கள் தொழில், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் வழியில் போகணும்.